கோயில் பூஜைலாம் முடிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் மீல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் ஊருக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸு நம்ம பாய்ஸ் கூடலாம் வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அந்த வடிவேல் காமெடி வரும் பாரு, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த ஒரு வைப்ஸ் தான். ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் அப்படியே போட்டு ஒரு சின்ன எடிட்டிங் கிமிக் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா கோயிலில் வந்துட்டு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதனால் நான் ஓடிக்கிறேன்னு முன்னாடி போய் தேங்காவை எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரே வெடி ராங்கான இடத்துல அடிச்சிட்டேன். அது போய் விழுந்துருச்சு. அப்புறமா கோயில்கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்தது, கேப்சர் பண்ணேன். நிறைய பேர் வச்சுருந்தாங்க பொங்கல். ஆனால் நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் பிரசாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள் காட்டுறேன். ஸோ அங்கே அந்த மாதிரி பொங்கி வரும்போது வீடியோ எடுக்கணுன்னா அதுக்குள்ளே வந்து கலாச்சி விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ செட்டி இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் பொங்கல் வச்சாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வைப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வீட்டுக்கு வந்து லஞ்ச் மீலில் சாப்பிட்டுட்டு நேராக நான் கிரவுண்டில் இறங்கிட்டேன். பாய்ஸ் கூட கிரிக்கெட்டு தான். ஸோ கிரிக்கெட்டை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு ஒரு கேக் கட் பண்ணோம். மதர்ஸ் டே இன்னைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு என்னோடய மீல்ஸையும் சாப்பிட்டுட்டு ஒரே பீஸ் தான் சாப்பிட்டேன். அப்புறமா மெடிடேஷனை முடிச்சுட்டு இன்னையோட நாளை அப்படியே கதம் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு நாளில் சந்திக்கலாம். See you, bye.